இன்னும் சற்று நேரம்தான். நீ கேட்ட நல்ல செய்தி உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டது. இந்த அப்பனானவன், இந்த ஐயனானவன், இந்த சண்முகநாதன் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் வாசலுக்கு நான் வந்து இருக்கும்போது என்னை தாமதமின்றி உள்ளே அழைத்து விடு. தேவையும் தேவையற்றதையும் நினைத்து நினைத்து நீ குழப்பமடைந்து கொண்டே இருந்தாய். இந்த செய்தி வந்தாலும் எனக்கு மனக்குழப்பமாகவே இருக்கின்றதே. மனை சஞ்சலத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று அழுது புரண்டு கொண்டே இருந்தாய். உன் குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்வு சொல்ல நானே வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். உனக்கான சந்தோஷம், உன் மகிழ்ச்சியை தேடி தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது புலம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டிருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். மனதில் ஏற்றுக்கொள்வதற்குத்தான் அங்கு தயக்கம் காட்டு கொண்டிருக்கின்றாய். தயக்கத்தை காட்டுபவர்கள் வெற்றியை பெற முடியாது என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? யார் ஒருவன் தயக்கமின்றி அச்சமின்றி அவனுடைய செயலை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கு வெற்றியை பெற முடியும். அதனால் தான் நான் சொல்கிறேன், உன் மனதில் இருப்பதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உனக்கு ஒவ்வொரு செயலையும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்னிடம் சொல்லிவிட்டாய். அதற்கு முன்னால் சென்று நான் வழிகாட்டி கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வந்தாயோ, எதற்காக வந்தாயோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் பிடித்த ஒன்றை நீ வைத்துவிட்டு அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் நல்லது செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய். அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. உனக்கு வெற்றியை தருவதற்காக, உன் வாழ்க்கையை நல்லதாக்குவதற்காக நானே முன்னின்று நடத்தி தர காத்திருக்கும் அந்த விஷயத்தில் யார் தடுத்தாலும் சரி உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் இந்த முருகனானவன் வெற்றியை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய சிக்கல்களை கடந்து வந்து இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னை மட்டும்தான் இங்கு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, அந்த குற்றமும் குறையும் உனக்கானது என்றால் அதை நிறையாக மாற்றுவது என் பொறுப்பாக இருக்கும்போது நீ எதற்கும் வருத்தப்படவே வேண்டாம். எதை நினைத்தும் நீ கலங்கப்படவே வேண்டாம். உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர காத்திருக்கும் இந்த முருகன் நான் உனக்காகவே இங்கு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அனுதினமும் இந்த ஐயனை நினைத்து கொண்டுதானே நீ ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. உன் வாழ்க்கையின் கனவுகளையும் உன் வாழ்க்கையின் நிஜங்களையும் போட்டு நீ குழப்பிக்கொண்டு இருக்காதே. சில சமயத்தில் கனவுகள் கண்டது கனவுகள் போல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதை நிஜமாக்கும் தருணத்திற்கு நாம் எட்டி பார்த்தால் அங்கு நமக்கு மனச்சங்கடம்தான் மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது என்று நீ சங்கடப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். அந்த சங்கடங்களை எல்லாம் தாண்டி உன் நிஜத்தை உனக்கு உண்மையாக்குவதற்காக நான் போராடி கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொண்டு இருக்காதே. உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் நிரந்தரமாகவும் நிலையானதாகவும் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் விடியலிலும் இது நடக்குமா அது நடக்குமா என்று யோசிக்கின்றாய். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேனே. இனியும் உன் பாதையில் நீ அங்கு கவலை கொள்ளாதே, கலக்கம் கொள்ளாதே. என்ன இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே என்ன நடந்தாலும் உன்னப்பன் முருகன் உனக்கு நிலையானதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உனக்கு உண்மையானதானதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற நிஜங்களை உணர்த்துவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு இந்த விஷயத்தில் இதுதான் வேண்டும் என்று எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் நீ விடாப்பிடியாக இருந்து கொண்டு இருக்கின்றாய்.
அந்த விடாப்பிடியாக இருந்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் உனக்கு முன்னால் சென்று கொண்டு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நான் காத்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லதைத்தான் என் பிள்ளைகளுக்கு நடத்தி தர காத்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற விஷயத்தில் நான் சீர்தூக்கி பார்த்து விட்டேன், நெறிமுறைப்படுத்தி விட்டேன். இனி உன் தடைகளை அன்றி நீ தயக்கமும் இன்றி உன் வாழ்க்கையை வளமாகத்தான் செயல்படுத்தப் போகிறாய். எந்த ஒன்றிற்காக காத்திருந்தாயோ, எந்த ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றும் இப்பொழுதே நீ தீர்மானித்து கொண்டிருந்தாயோ, அந்த செயல் நடப்பதற்கான எல்லா விஷயமும் உன்னுள்ளே தான் நடக்கப் போகிறது. இந்த காரியத்தில் இதுதான் வேண்டும் என்று உன் சிக்கலை தீர்ப்பதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். சற்றும் இனி கால தாமதமாகிக் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை நீ அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய்? இனி எதையுமே நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றிக்காகத்தானே நீ என்னை தேடி வந்து இருக்கின்றாய். என் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் இருக்கும் இந்த வேளையிலே நான் உனக்காக இருக்கின்றேன் என்று உணர்த்தவே இந்த அப்பன் வந்திருக்கும் போது காரணம் என்பது நீ தேடி போக வேண்டாம். அந்த காரணத்தை விட்டொழித்து விட்டு தீர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. அந்த தீர்வானது நல்லதொரு வழியில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்து பார்க்க வேண்டிய விஷயத்தில் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது கைகூடாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, யார் சொன்னது? இறுதி கட்டம் வந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் இந்த அப்பன் முருகன் காத்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு வேளையிலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ சங்கடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காக நான் காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன். அதையும் மீறி சோதனையும் வேதனையும் வருகிறதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் கையை பிடிக்கும்போது சில வழிகளை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். சிறிதளவு வழிகளை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வழியின் அளவுக்குத்தான் உனக்கு சோதனையை தந்திருக்கின்றனை தவிர வேறொன்றுமில்லை. என் கண்ணின் மணியை, உனக்கான வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்து உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பது இந்த முருகன். அதனால் நீ அந்த முருகன் வகுத்த பாதையில் தான் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றாய். கந்தன் வகுத்த பாதையில் தான் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். இனி எல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான பலனை உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும். யாம் இருக்க பயமேன்.